வாழ்க்கையும் விளையாட்டும். உலகில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது மிகவும் இனிமையான பயணம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தனக்கு ஏற்றாற்போல் மிகவும் நேர்த்தியாகவும் தனது மனதுக்கு பிடித்த மாதிரியாகவும் வடிவமைத்து மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையின் பயணம் மற்றும் சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விளையாட்டும் நம் வாழ்வோடு இணைந்திருக்க வேண்டும். படிப்பு, வேலை, இதர வேலைகள் எல்லாம் தேவையான ஒன்றுதான். ஆனால் ஆரோக்கியமாக வாழ உடலுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் மிகவும் தேவையான ஒன்று. நமது உடலுக்கும் மனதிற்கும் ஏற்ற விளையாட்டை நாம் தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபட்டு உடலின் அழகை மெருகேற்றிக் கொள்ளலாம். புற அழகை அழகு சாதனங்கள் மூலமாக நாம் நம்முடைய அழகை அழகுபடுத்தி வெளி உலகிற்கு காட்டலாம். ஆனால் நம்முடைய உள் அவயங்கள், இதயம், நுரையீரல் போன்றவற்றை நாம் செய்யும் உடற்பயிற்சிகளாலும் விளையாட்டுகளாலும் தான் அதனை நலமானதாகவும் பலமானதாகவும் காக்க முடியும். இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் வாழ்க்கையில் கோரமான சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி என்னும் மாய வலையில் அனைவரும் விழுந்து உடலாலும் உள்ளத்தாலும் மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் அதில் நாம் தான் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும், எல்லோரும் நம்மை பாராட்ட வேண்டும், உன்னை போல் யாரும் இல்லை என்று உலகம் உன்னை மெச்ச வேண்டும் என்று அலையாய் அலைந்து உடலும் உள்ளமும் சோர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கும் வகையில் ஆளாகிவிடுகிறார்கள். நிரந்தரம் இல்லாத உலகத்தில் குறைந்தபட்சம் 80 ஆண்டுகளாக நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நாம் இன்றே ஆடுகளங்களை நோக்கியும் விளையாட்டு மைதானங்களை நோக்கியும் நடைப்பயலவும் துவங்க வேண்டும். பூமியில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கு நாம் தரும் அக்கறையும் ஆதரவையும் விளையாட்டுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நோயில்லாத சமுதாயத்தையும் உடல் நலத்தோடு பலத்தோடும் திகழும் குழந்தைகளை நாம் நம் தாய்நாட்டிற்கு அர்ப்பணிக்க முடியும். படிப்பும் விளையாட்டும் ஒன்று சேர்ந்து சென்றால்தான் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம். படிப்பு மட்டுமே வாழ்க்கை ஆகிவிடாது. நோயற்ற உடல்தான் கடைசி வரை கற்ற கல்வியை கொண்டு மகிழ்வுடன் வாழ வழிவகுக்கிறது. ஒரே இடத்தில் அமர்ந்து 8 முதல் 10 மணி நேரம் வரை நாம் இயந்திரம் போல் வேலை செய்கின்றோம். பிறகு மனதிற்கு பிடித்தாற்போல் உடலை பற்றி கவலைப்படாமல் நம் மனதிற்கு பிடித்த உணவு வகைகள் நேரம் காலம் பார்க்காமல் உண்கின்றோம். உடலுக்கு உடற்பயிற்சி என்று ஒன்று தேவைப்படுகிறது என்ற எண்ணமே இல்லாமல் இந்த தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை உடற்பயிற்சி செய்யாமல் ஜெயித்து விடலாம், கடந்து விடலாம் என்ற நினைப்பை என்று விடுகிறார்களோ அன்று வாழ்க்கை ஒரு சிறந்த பாதையை நோக்கி பயணம் செய்யும். ஏதாவது ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது விளையாடினால்தான் நாம் நம் ஆரோக்கியத்தை நிலைநாட்ட முடியும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயமும் நம் குடும்பமும் நம்மை ஏற்றுக்கொள்ளும். நோயாளிகளுக்கு முதலில் அனுதாபம் தெரிவிப்பார்கள், பிறகு கண்டு கொள்ளாமல் அவர்களை பார்த்து தவிர்த்து விடுவார்கள். நம்மை எல்லோரும் நேசிக்க வேண்டுமென்றால் நாம் நல்ல உடல் நலத்தோடும் மன சுகத்தோடும் வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி விளையாட்டும் உடற்பயிற்சியும் தான்.